அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஈச் 3 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு 3 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் லைட்டாக வதங்க அப்புறமேட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது அப்புறமேட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணுறதுனால புலாவ் வந்து நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி, இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமேட்டு சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வெந்து வரட்டும். அப்புறமேட்டு வந்து நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து தேவையான அளவு கொத்தமல்லி புதினா, ஒரு கைப்பிடி அளவு நான் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணுறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டு 1:2 வாட்டர் ஆட் பண்ணுறேன். நான் வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 4 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு விசில் போல் விட்டு எடுத்துக்கிறேன்.